தேன்மொழி தேன்மொழி தேன்மொழி, எனக்கு சுத்தி வச்சு பேச தெரியல. நான் மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அவகிட்ட பேசின கால கழிச்சிருவேன். உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவகிட்ட பேசுறாடா. ஏன் எனக்கு இல்லாத உரிமை தான் உனக்கு வந்துட்டானே. சொல்ல போனா எனக்கு தான் உரிமை அதிகம். கொன்னு போட்டுவேன், கொன்னு குழி தோண்டி போதிச்சுவேன். அவகிட்ட பேச இதான் கடைசியா இருக்கணும். நீ எங்கிட்ட பேசண்டா, வா வீட்டு கிளம்பல. தேன்மொழி இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரிய நினைக்கிறேன். நம்ம சேர்ந்து வாழலாம், மறுபடி நம்ம குழந்தைக்காக வாழலாம். அப்பா கிசா தொலைச்சு தொலைச்சு. நீங்க எனக்கு அப்பாவா இல்ல அவளுக்கு அப்பாவா? நான் தானே உங்களுக்கு பிறந்தேன். கொன்னு போட்டுவேன் ரஸ்கல். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு புரியல புரியலையா? நான் எல்லாம் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா சரியா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. அவளுக்குள்ள ஒரு மனசு இருக்கணும், அதை புரிஞ்சு நடந்துக்க. உன் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணு வேணாம்ப வேண்டாம்ப. அவ என்ன ஆட்டி வச்ச பொம்மையாடா? அவ உயிருள்ள ஒரு பொண்ணு. அவளுக்கும் உணர்ச்சிகளும் ஆசைகளும் கனவுகளும் 1000 இருக்கும். இப்படி சுக்குநூறா நோக்கிக்கிட்டு இருக்க. நீ விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு வாழ்க்கையே இல்லையா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இது நீ அவளை உயிரோட கொல்லதுக்கு சமம்டா. இப்பவும் அவ உன் கண்ணு முன்னாடி சுத்துறனால உனக்கு ஆசை வந்தது. இத அவ கண்காணாத இடத்துல செத்து போயிருந்தா நீ பாட்டுக்கு இன்னொருத்த கல்யாணம் சந்தோஷமா தான வாழ்ந்திருப்ப. அவ செத்து போயிருந்தா விட்டுருப்ப. அவ உன் முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல்ல, அதான் உனக்கு உறுத்துது, அப்படிதானே? அவ செத்து போயிருந்தா இன்னத்துக்கு நீ புது மாப்பிள்ள, அப்படிதானே? அவ நல்லா இருக்கா, அது உனக்கு இப்ப பிடிக்கல, அதானடா? அவளை நான் விரும்புறேன். அதானடா அவ கேக்குறா. அவ செத்து போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீ அவளை கைவிட்டதுனால அவ பட்ட அவமானம் நிந்த எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவ செத்து போயிருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. இப்ப அவ சந்தோஷமா வாழ்ந்துட கூடாது, அதுதானடா உனக்கு நோக்கம். அப்படிலாம் இல்ல, நான் அவளை சந்தோஷமா பாத்துக்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த? இனிதான் அவளை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு கூட எப்படி வாழணும் வைக்கணும் எனக்கு தெரியல. கட்டின பொண்ணாட்டி எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட. ஆமா, தெரிஞ்சிருந்தா ஒரு பொண்ணை நீ இவ்வளவு அசிங்கப்படுத்திக்கவும் மாட்ட, இவ்வளவு வேதனைப்படுத்தவும் மாட்ட. ஒரு பொண்ணு மனசு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பேசுடா. நான் பேசுப்பா, எப்படி என் மேல அவளுக்கு பாசம் இல்லாம போயிடும்? ஒரு துளி கூட பாசம் இல்ல. அதே நேரத்துல எந்த மனுஷனையும் வெறுக்கிறதுக்கு எனக்கு தெரியல. உங்களை வெறுக்கல, அவ்வளவுதான். இந்த வீட்டுல செம்மலியத்தை மத்த எல்லார்கிட்டையும் எப்படி பார்த்தனோ அப்படிதான் உங்களையும் பார்த்தேன். மத்தபடி உங்க மேல எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. போயிடுடா, கோபத்துல போத போடா. இவனுக்காக தானே என்ன இப்ப பிடிக்கலன்னு சொல்ற? ஆமா, இவரை பிடிச்சதுனாலதான் உங்களை பிடிக்காம போச்சது. அப்ப உங்களுக்கு யார பிடிச்சதுன்னு என்ன வெறுத்தீங்க? என்ன பிடிக்கலங்க ஒரே ஒரு காரணத்துக்காக என் மேல வீணா பழிய சுமத்துனீங்க. அந்த சதிகாரி கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுனீங்க? அப்ப உங்களுக்கு யார பிடிச்சது? பிடிச்சது இல்ல, அப்படியே போக வேண்டியதானே? ஆமா, எனக்கு இவரை பிடிச்சது. ஆனா நான் உங்க மேல எந்த பழியும் போடலையே. உங்களை நான் பழி வாங்க துடிக்கலையே, உங்களை கொல்ல நினைக்கலையே, உங்களை அசிங்கப்படுத்தலையே. சொல்லுங்க, நான் உங்களை எங்க அசிங்கப்படுத்தலையே. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குது. பல்லாச்சு நோக்கி வேதாஸ்க்கு வாய திறந்தனா. புருஷன் கூப்பிட்டா போக வேண்டியதானே? ஹேய், போய மூடல. தொலைச்சடா தொலைச்சி. இந்த கேஸருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன்னா நான் தேன்மொழியே இல்ல. ஆமா, நான் தேன்மொழி இல்ல. ஆனா ஒரு பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஒரு பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு நல்லா தெரியுது. நான் தேன்மொழி இல்ல. தேன்மொழி இல்லையா? என்ன அவனை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? என்ன நான் எதுக்குடா போய் சொல்லணும்? சே, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனை நான் பார்த்ததே இல்லடா. ஒரு நிலையில கூட உன்னால இருக்க முடியல. உன்னையே ஒத்தி நம்பி வந்தா உனக்கு அவளை கொஞ்ச நாள்ல பிடிக்காம போயிடுச்சு. பிடிக்கலங்கக்காக அவளை வெறுக்க ஆரம்பிச்ச. வெறுத்து நீ படாம அவளை எது தோர்த்துனா போதுன்னு நீ என்னலாம் வேலை பார்த்திருக்க? அந்த சதிகாரி கூட சேர்ந்து. எல்லாரும் ஒரே குணத்தோட இருக்க மாட்டாங்க. சரி, நடக்குது நடக்கட்டும், போற வரைக்கும் போட்டுன்னு தேன்மொழி பொறுமையா இருந்தா. ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மனுஷ ஜென்மமாடா. உனக்கு பொண்டாட்டியா வாக்கப்பட்டு உன்னால அசிங்கப்படுத்தப்பட்டு துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டவா செத்து போயிட்டா. அவ இப்ப உசுரோட இல்ல.
அந்த தேன்மொழி செத்து போயிட்டா. அது சரிடா, உன்னை சொந்த தம்பியை தானே பார்த்தாரு. இந்த மாதிரி சரிடா உனக்கு பாவம் பண்ணாரு. அந்த தேன்மொழி இவனை இணைச்சு வச்சு என்னடா நீலாம் மனுஷ பிறவி. நீ மட்டும் பார்த்த உடம்ப ஒரு முழுக்க பார்க்க வச்சியே. இவர் உனக்கு அண்ணன் தானே, அப்பா ஸ்தானம் தானடா. அந்த சதிகாரி கூட சேர்ந்து 2 பேர் போட்டோவை இணைச்சு வச்சு வீடியோவா வெளியிட்டிய. அப்பமே இந்த உடல உள்ளமும் செத்து போச்சுடா. அப்பமே நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். எங்க 2 பேரும் இணைச்சு வச்சு வேடிக்கை பார்த்த அப்பமே நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம்டா. நீங்களா எங்க 2 பேரும் அப்படி 2 இணைச்சு வச்சு வீடியோ போட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து இருந்தா பிரிஞ்சிருந்தா என்ன? இந்த ஒரு உலகம் எங்களை அப்படித்தானே பார்த்தது. எத்தனை இடத்துல கூனி குறுகி நின்றுப்போம். வேலைக்குன்னு போனா எத்தனை பார்த்த பார்வையில நான் செத்து போயிருப்பேன். ஈஸியா அந்த சதிகாரி கூட சேர்ந்து என்னென்னலாம் பண்ணின. ஒரு பொண்ணு எவ்வளவு தண்டா கஷ்டத்தை தாங்கிக்குவா. அந்த கடவுளுக்கு அது பொறுக்கல. போதும், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் தூக்கிட்டாரு. என்னடா பாக்குற? இவளுக்கு என்ன நடந்து தெரியுமாடா? டேய், உண்மையில அந்த தேன்மொழி செத்து போயிட்டாடா. செத்து பொழைச்சா மட்டும் இல்லடா, அவளுக்கு பொழைச்சு எதுவுமே தெரியாது. இப்போவா என் தேன்மொழி எனக்கு மட்டும் சொந்தமானவா? ஆமாடா, என்ன நிக்கால ஆதிரா ஆளை வச்சு தட்டி தூக்கிட்டா. ஸ்பாட்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. பக்கத்துல நிக்காம அண்ணன் இல்லைன்னு சொன்னியா? அவன்தாண்டா அவன் உசுரை கொடுத்து காப்பாத்தினா. அவனுக்கு நிக்கிறாள உசுரு, அது மட்டும் இல்ல அவன் உடம்புல ஓடுற ரத்தம் வரைக்கும் அவன் கொடுத்தது. உன்கிட்ட வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் என்கிட்ட இல்ல. அந்த உருவமும் அழிஞ்சு போச்சு, அந்த உடலும் அழிஞ்சு போச்சு, அந்த உசுரும் செத்து போச்சுதே. புது தேன்மொழியா வந்திருக்க. இப்பவும் உனக்கு உரிமையானவன் சொந்தம் கொண்டாடி மறுபடியும் என்ன சாகடிச்சிடாத. இன்னொரு வாட்டி நீ அவளை உரிமை கொண்டாடுன கொண்டுருவேன். இவ எனக்கு பிறந்தவா, எனக்கு மட்டும் சொந்தமானவா. ஏய் ஓமாடா, இவ எனக்கு சொந்தமானவா. இவ கூட தான் சேர்ந்து வாழ போறேன். போடா, மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா பார்த்துருக்க பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாரு. என்ன திருப்ப அவன் வாழ்க்கையில நீ குறுக்க போன. அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன பதிலே? யாதினி யாதினி, என்ன வார்த்தை பேசுறீங்க? உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? போடி வெளியில. இப்ப சொன்னீங்களே பொண்ணுத்தர, அவரு எனக்கு புருஷன். ஃப்ராட் தன்னை வேற எங்கேயாவது வச்சுக்க. தொலைச்சு நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு தெரியல. சுட்டு பொறுத்திறேன். போடி, ஃப்ராட் வேலை. நீ என்ன வேலை பார்த்துக்க எனக்கு தெரியாது. போடி, ஃபாரின்ல இருந்து வந்திருக்கல, அவனை போய் பாரு போ. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். போடி, அவளெல்லாம் அடிச்சு தோத்துங்க. சரி, இவெல்லாம் ஒரு ஜென்மம், கேடு கட்ட ஜென்மம். இருடி ஆதிரா, உனக்கு இன்னும் முடியல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. தேன்மொழி இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கும் போது அடி உனக்கு இருக்குது. கிஷோர், இப்ப மாதிரி ஒரு நிலையில இரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். அன்னைக்கிலே இவன் என்கிட்ட அடி வாங்க செத்துருவான்னு நினைக்க. கொன்னு போடுங்க. யாரும் இங்க உனக்கு உரிமையானவங்க இல்ல சொன்னா கேளு. இல்ல, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். சத்தியமா தேன்மொழி உனக்கு கிடைக்க மாட்டா. நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். பொண்ணுத்துல இருக்க வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. அவன் சொத்து கொடுக்கன நினைச்சு கூட பார்க்க மாட்டான். உன்னை கொன்னு போட்டாலும் போதுவானே தவிர கொடுக்க மாட்டான். எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பான்னு நினைச்சியா? மனைவி இங்க வா, நமக்கு வர சொத்துடா. விட்டு கொடுத்தவன் வாழ்ந்த சரித்திரவன் இல்ல. உன் அப்பன் பட்ட பாட கண்ணால பார்த்தோம், நீ அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கல. நீ கடவுள் எனக்கு அது ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு, உனக்கு அந்த பாக்கியமும் இல்ல. ஒழுங்கு மரியாதை சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமா வாழறதுக்கு வழியா பாரு. உனக்கு தேவை ஒரு துணை தானே, நல்ல பொண்ணு, உன்னை புரிஞ்சு நடக்கிற பொண்ணு. ஒழுங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழறதுக்கு வழியா பாரு. முடியாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உனக்கு எப்படி முடிவு கட்டணும் எனக்கு தெரியும். டி கட்டுற வாங்குங்க, கடவுள் பாத்துக்கிட்டு வரேன். கடவுள் நம்ம மூலமா தாண்டி பார்க்க வைப்பாரு. காட்டுற யாருன்னு காட்டுறேன்டி. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் பொண்ணுத்திரையும் தேர்மொழியும் பிரிக்கவே முடியாது. அவங்கள பிரிக்க நினைச்சாலும் உசுரோட கொன்னுருவான். என்ன அதிரக்கா இப்படி ஆயிப்போச்சுதே? அன்னைக்கு தேன்மொழி தட்டி தூக்கும் போதே அவ உசுறு இருந்ததா இல்லையா? சத்தியமா உசுறு கிடையாது, அவ அங்கே செத்து போயிட்டா. எனக்கு சந்தேகமே இல்ல. என்ன இது தேன்மொழியே இல்ல? என்ன அதிரக்கா சொல்றீங்க? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது.
அவன் நல்ல சிவங்கிட்ட சவால் விட்ட விதத்துல இருந்து எனக்கு தெரியும். தேன்மொழி இப்படி சவால் விட மாட்டா. அது மட்டும் இல்ல, தேன்மொழி ரொம்ப அமைதலா அமுக்கிற மாதிரி காரியத்தை நகர்த்துவா. ஆனா இவ அப்படி நேரம் மோதுறா. வந்து பாரு நிக்கிறா. அதான் சொன்னாங்களே பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு. ஹோமால இருந்துட்டு வந்திருக்கா, புது பிறவி எடுத்திருக்கா. அதான் ஆடுறாளே என்னமோ. இல்ல சரி, அன்னைக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க, என்ன எல்லாத்தையும் கண்காணிச்சு வச்சிருக்கல நீ. எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட பத்திரமா இருக்குது. அவ உசுறு பிரிஞ்சதுக்கான சர்டிபிகேட்டும் நம்ம கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ எப்படி உசுரோட வந்தா என்னமோ இருக்குது. ஒழுங்கா இந்த தேன்மொழி வாட்ச் பண்ணு. இவளை வாட்ச் பண்ணதை விட அந்த ஜெயராஜ் பேல தான் வாட்ச் பண்ணணும். அவன் ஆள் அட்ரஸே காணல. அவன் ரொம்ப நாள் அங்க இல்லவே இல்லல. அது சரி, நம்ம ஆக்சிடென்ட் பண்ணும்போது ஜெயராஜ் எங்க இருந்தான்? இங்கதான் இருந்தான். ட்ரீட்மெண்ட் எங்க பார்த்தாங்க? இங்கதான் பார்த்தாங்க. குழப்பமா இருக்குதே. ஏதோ ஒண்ணு இருக்குதே. என்னமோ இல்ல, என்னமோ இருக்குது. அதனாலதான் நம்ம வர வர தோத்துக்கிட்டே போறோம். உண்மைதான், இங்க இருக்க தேன்மொழியே இல்ல. இந்த பொண்ணு தர உண்மையில நீதி நேர்மையானவன். அவன் தைரியம் அந்த தேன்மொழி பின்னாடி சுத்தும் போதே எனக்கு தெரியும் இது தேன்மொழி இல்லவே இல்ல. ஆனா தேன்மொழி தானே, அவதான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கால. இந்த கிசர் பைய அவன் மாட்டிக்கிட்டான், நம்மளே சேர்த்து மாட்டி விட்டுட்டான். அப்பவே சொன்னேன் அவனை கூட்டுல சேர்க்க வேண்டாம். நீ கேட்டியா? இப்ப பாரு, அத்தனை பேருக்கும் அவனும் சேர்ந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அது சரி, தேன்மொழிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் மானம் பேரணும் உசுறு போயிருந்தானே இந்த கிசர் பைய துடி துடிச்சுட்டு கிடந்தான். இப்ப என்ன திடீர்னு அவன் மேல அவனுக்கு இவ்வளவு காதல் வருது? இப்படி இருந்தா அவனுக்கு தான் பிடிக்காது. அவன் புத்தி ஒரு நிலையில கிடையாது. அதுக்காக நம்ம என்னென்ன வேலைலாம் பார்த்திருக்கோம், தெரிஞ்சும் இவளை துணிஞ்சு அவங்களை போய் கெட்டுன்னு நினைக்கிறானே. இவனுக்கு இவ்வளவு துணிச்சலே. ஆனாலும் தேன்மொழிக்கு சரிதான் ஒண்ணு சேர்க்கணும், புரியுதா? அப்பதான் ரெண்டு விளக்கையும் நாசவனாகும். தேன்மொழியும் கிஷோரினா ஒண்ணு சேர்க்கணும். செம்புலியக்கா, எக்கோ மாரே. நாலஞ்சு அக்கமார் உண்டா, ஒரு அக்கமாரி இங்கானு மாமா. அண்ணே இவளா? வீட்ல யாரும் இல்ல, என்ன தவிர வீட்ல யாருமே இல்ல. கிஷோர் அப்பாக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அது தெரியும், எல்லாரும் போகலன்னு சொன்னாங்க. ஆமா, இந்த வீட்ல இன்னைக்கு எந்த பிளான போட்டா ஒழுங்கா பண்ணிருக்காங்க. அப்படிதான் ஒருத்தருமே போலனேட்டு எல்லாரும் அடிச்சு புரண்டு போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன வேணும்? என்ன வேணாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். பிரச்சனை வேற தேச்சுக்கோ, மூஞ்சி முறை பேத்து எடுத்துவேன். நான் இப்ப என்ன கேட்டேன்? என்ன வேணாலும் தருவேன்னு தானே சொன்னேன். விடாம பேசாத. எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு பேசுற பேச்ச பாரு. அதனாலதான் சரியா முடிவெடுத்திருக்கேன். போடி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, திருப்போ. நீ என்ன வெறுத்துட்டா நான் விட்டுருவேன். இங்க பாரு, நான் யாரு என்னங்கிற உண்மை எனக்கு எதுவும் தெரியாது. மூடிக்கிட்டு போயிரு, தொலைச்சிருவேன் தொலைச்சி. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். உனக்கு பிடிச்சா உனக்குள்ளே வச்சுக்க. அந்த டபுள் மீனிங்ல பேசலாம் என்கிட்ட வேண்டாம். காலிக்கிற போட்டு நாசிக்கலாம். போடி. ஏன் அவளை பிடிவாத பிடிக்க? ஒரு பொண்ணு நானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், உனக்கு எதுக்கு இந்த வம்பு? கொஞ்சம் அடக்க ஒடக்கமா பேச போல. நான் அடக்க ஒடக்கமா தான் இருந்தேன். இந்த வீட்டாட்கள் தான் உன்னை பிரதரா நினைக்கணுமானா நினைப்பாங்க பாரு. அவங்க சரியா சொல்லியிருக்காங்க. நான் உன்னை எப்போசர நினைச்சிருக்கேன். உன்னை போய் எப்படி? நான் ஒண்ணும் அப்படி நினைக்க சொல்லலையே. நான் நினைச்சிட்டேனே. அதான் சொல்றேன், அந்த அழுக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு முத சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்க. யாரு? நான் சின்ன பொண்ணு? என்ன நல்லா பாரு, நான் சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கேன். சே, கொஞ்சமாவது உனக்கு வெக்கமே இல்ல. புடிச்சவங்க கிட்ட புருஷங்கிட்ட வெக்கப்பட்டா முடியுமா? ஹாய், தூர படி. வேலை இருக்கு மனுஷனுக்கு. இவா ஒருத்தி. முடியாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. முத நான் யாருன்னு தெரியாம நீ விளையாடாத. ஓ திருட்டு பயலே, அதானே? மண்ணாங்கட்டி. நான் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன். IPS அதிகாரி. போ. முக்கியமா ஒரு துப்பு துறக்கணும், அதுக்காக வந்தேன். மொத்தப்படி நீ நினைக்கிற திருட்டு பையன் நான் இல்ல. என்ன பார்த்தா திருட்டு பையன் மாதிரியா இருக்கு? சொன்னா கேளு, ஓடி தொலைச்சு. நீங்க IPS அதிகாரின்னு நான் எப்படி நம்ப முடியும்? சில ஊழல்களை கண்டுபிடிக்க தாண்டி வந்தேன். ஆனா எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு இவ்வளவு கீழ்த்தரமா இருக்க. சத்தியமா அன்னைக்கு இது மாதிரி ஒரு பொறப்பு இனி ஒரு இடத்துல ஒரு பொறப்பு இருக்குன்னா இல்லவே இல்ல. அதிசய பெருவிடி. அந்த குடும்பத்துல பிறந்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உனக்கு படிக்கிற வேலையை பாரு. என்ன சொல்றீங்க? அதிசய பெருவி. அந்த தெய்வத்து மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியுமா? எப்ப எவன் வந்து கைது பண்ணுவான்னு கூட தெரியாது. ஆனா அதை செஞ்சுட்டு வெறும் நல்லது மட்டும் தான். நானே அந்த தெய்வத்தை கைது பண்ண தாண்டி வந்தேன். ஆனா இப்போ அந்த தெய்வத்தை எப்படி காப்பாத்தலான்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். தேன்மொழிங்கிறது யாரு? எங்க
எங்க சித்தி. ஆனா இப்போ இந்த குடும்பத்துல இல்ல. ஆ இல்லல்ல, இல்லாம போனதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அது பத்தின ரகசியம் தெரியாத. இப்படி உன் வீட்டை சுத்தி 1000 மர்மம் இருக்குது. அதை விட்டுட்டு காதுன்னு போய் படிக்கிற வேலையை பார்ப்போ. உங்க பொண்ணு தூர மாமா, அவர் யாருன்னு தெரியுமா? எங்க மாமா. போ போய் படிக்கிற வேலையை பாரு. ஆமா மாமா தான் உனக்கு. போ போய் படிக்கிற வேலையை பாரு போ. நீங்க இப்போ போய் சொல்றீங்க? ஒண்ணு போய் சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது. என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி இருக்க போத. அப்புறம் உன்ன கிளி அக்கான் ஒத்தி இந்த வீட்டுல இருந்திருப்பால. அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. கல்யாணம் பண்ணி போயிட்டு இந்த குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் உங்க அம்மா மீனாக்கா இவங்களுக்கெல்லாம் எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. அவங்க எந்த நேரம் வேணாலும் ஜெயிலுக்கு போவாங்க. அது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைய சந்தோஷமா நகர்த்திட்டு போறாங்க பாரு. அவங்க புள்ள தானே நீ, அவங்க வளர்த்த புள்ள தானே நீ. போயே நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க பாரு. அவங்க தெய்வத்துக்கு சமண்டி வீர பெண்மணிகள். அவங்களுக்கு புள்ள வந்துட்டு காதுல கத்திரிக்காண்டுகிட்டு உங்க அம்மா மாரு. அதான் உங்க மீனா குட்டி அம்மா தமிழ் அம்மா நெருப்பு மேல நடந்த மாதிரி எப்ப வேணாலும் பூகம்ப வெடிக்கும். எப்ப வேணாலும் இந்த வீட்டுல இருந்து அவங்க வெளியேற்றப்படலாம். அவங்க வாழ்க்கையை தலைகீழ மாறும். இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறது உங்க பொண்ணு தூர மாமா. அவராலதான். அவர் என்னைக்கு சிக்க போறாரோ தெரியல. அவரு சிக்கிற வரைக்கும் என்கவுண்டர் தான். முதல்ல இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? எதுவும் உனக்கு தெரிய வேண்டாம். ஒழுங்கா படிச்சமா கரையர் நம்மனு வழிய பாரு போ. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு மேல காதல் வந்ததுன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, அடுத்த பிளான நோக்கி மூவ் பண்ணிருங்க. பாரு, ஓடுற வரைக்கும் ஓடட்டும். எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை. எனக்கு என்னமோ எல்லாம் கிட்ட நெருங்கின மாதிரி தோணுது. பார்த்தல பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஆதிரா பார்த்த வேலைய. இங்க பாரு, அவளுக்கு எப்படி ஆப்பு வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஆப்பு வச்சிருவேன். அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கொஞ்சம் பவர் நம்ம கையில வந்துடும். அதை தேன்மொழி பார்த்துக்கிடுவா. அவ ஜெயிக்க வச்சிருவா. அதுலதான் இப்ப சின்ன சிக்கலாய் போச்சுது. என்னட்டி சிக்கலே? தேன்மொழி மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தேன்மொழி இந்த வாட்டி தேர்தல நிக்க முடியாது. நாம அவ இவா இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டினாலும் அப்புறம் எல்லா விசாரணையும் மேற்படி வந்துடும். நாமளே எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்னு சொன்ன மாதிரி நாமளே போய் மாட்டின மாதிரி ஆயிரும். அதனால இந்த திருப்பு தேன்மொழி நிப்பாட்ட வேண்டாம். ஆனா அவ பின்னாடி எல்லாம் நிப்பா. ஆனா எனக்கு என்னமோ இந்த திருப்பு வேற ஏரியா நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி நமக்கு நம்பிக்கையான ஆள் யார்கிட்ட இருக்கா? ஒருவேளை தேர்தல ஜெயிச்சாலும் லாபம் பார்க்கறதுக்காக ஓடிட்டாங்கன்னா என்னடி பண்ண முடியும்? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணம் வந்தாதான் புத்தியெல்லாம் மாறிடுமே. அரசியல் பதவின்னு வரும்போது ஆளு மாறிட்டாங்கன்னா போச்சுது. அப்புறம் நாம அவங்க காலை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்க மாதிரி ஆயிரும். அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம 4 பேரும் நிக்க முடியாது. நாம நின்னாலும் மாட்டிக்கிடுவோம். எங்க அப்பா குதிரை இந்த மாதிரி மறுபடியும் நாமளே தலையை கொடுத்த மாதிரி ஆயிரும். ஆடு வெட்டதுக்கு தலையை கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால நம்ம 4 பேரும் நிக்க முடியாது. அன்னைக்கு அம்மாவும் நிக்க முடியாது. அதான் இப்ப நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்துக்க, இப்ப யாரதான் நிப்பாட்ட? பேசாம துறைச்செல்வி நிப்பாட்டிட்டா என்ன? துறைச்செல்வியா? ஹாய், நல்ல அடியா இருக்கு. இங்க பாரு, அவ ரொம்ப நேர்மையானவா. அவ நம்ம வழித்தடத்தை பார்த்து வந்தவா. அவ நேர்மை தவற மாட்டா. ஆனா கூட இருக்கிறது எங்க அம்மா, மறந்துடாதீங்க. தங்கம் பெருமைக்கு போக்கடம் கிடையாது. எங்க சுத்தினா நம்ம காலை சுத்தி தான் வரணும். எங்க அங்க சேர்ந்தாலும் அந்த ராணி ஆதிரா கூட தானே சேரணும். அது பாத்துக்கலாம். துறைச்செல்வி சரிப்பட்டு வருவா. ஆனா என் தம்பிக்கார ஒத்துக்கணுமே. இப்ப மட்டும் அவன் எல்லாத்துக்கும் உறுதுணையாவா இருக்கான். அவ தன்னந்தனியா தானே போராடிட்டு இருக்கா. நம்ம ஏன் துறைச்செல்வி நிப்பாட்ட கூடாது? துறைச்செல்வி நிப்பாட்டினா நம்ம எல்லாரும் அங்க போய் வாழ வேண்டியது இருக்கும். அவளுக்கு துணையா இருக்க வேண்டியது இருக்கும். ஏகப்பட்ட சிக்கல் வருமே. குடும்பத்தை மட்டும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டா இருக்கோம். வழக்கம் போல அவுத்துட்ட கலந்த மாதிரி சுத்த வேண்டியதான். என் வீட்டுக்கு போனா என் புருஷனுக்கு பிடிக்காது. இல்ல நம்ம சேர்ந்த வாழ போறோம். அதான் முடிஞ்சு போச்சே. இருக்கிற வரைக்கும் தக்க வைக்கணும் அடி. நம்ம புட்டுலாம் தெரியற அன்னைக்கு அது சரிதான். ஆனா நம்ம முரட்டு தைரியத்துக்கு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்குல்ல. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை வாழ்ந்து பார்த்துட்டு போறதுக்கா என்ன தலை போயிருமா? போட்டுமே. இப்ப தேன்மொழி யாரு, என்ன, அவ எப்படி ஆக்சிடென்ட் ஆனா, எப்படி பொழைச்சா, எத்தனை மணிக்கு பொழைச்சாங்கிற அத்தனையும் ஊதி பறக்க ஆரம்பிச்சிருப்பா ஆதிரா. அவ ஊதி பறக்கிட்டே இருக்கட்டுக்கா, நம்ம வேலையை பாத்துருவோம். இந்த திருப்பு ராணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பக்கவா நடந்துட்டு இருக்கு. சப்போர்ட் யார் தெரியுமா? நம்ம கிஷோர். தேன்மொழி கிடைப்பாங்கிற நம்பிக்கையில இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ராணியை ஒரு வழி பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ராணிக்கு ஒரு முடிவு கட்டிட்டோம்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ராணி இல்லைனாலும் இந்த ஆதிரா வேற யாரையும் நிப்பாட்ட தானே போறா. அவங்களை எப்படி சமாளிக்க நம்ம ஒரு படிச்சுக்கலாம். ஆனா இந்த ராணி வேண்டாம். அதுக்கு முன்னாடி அவளை வைக்கணும்னா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டி. ஓ, புரிஞ்சு போச்சு. ஆனா யார் கட்டிக்குவா? தேன்மொழி கூட தான் சேவன் ஒத்த கால நிக்கானே, அவனுக்கு கட்டி வைப்போம்.
அப்பதான் வாழ்க்கைனா என்ன பொண்டாட்டினா என்னன்னு அவனுக்கு தெரியும். ஒரு ராட்சசிய கல்யாணம் பண்ணா வாழ்க்கை எப்படி சூனியமாகும்னு அவனுக்கு கத்து கொடுக்கணும். பொண்ணு தர வாழ்க்கையை நாசம் பண்ணால, தெரிஞ்சே அவ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு தெரிஞ்சும் பொண்ணு தர வாழ்க்கையை நாசம் பண்ணனால, அப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கை துணையா வந்தா என்ன ஆகும்னு அவனுக்கு காட்ட வேண்டாம். ஆனா கிஷோரி எத்தே தெரியும்ல, அவன் எத்தேனா. ஆனா நாம ஏமாந்தா ஏமாத்தணும், புரியுதா? ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனும் உலகத்துல இருந்துகிட்டு தான் இருப்பான். மாற வேண்டியது ஏமாத்துறவன் இல்ல, ஏமாறுறவன். நம்ம ஏமாத்துறனாவே வந்துட்டு போவோம். எதுக்கு ஏமாறுறான்? அவன் தப்பு தானே. புரியுதா? வழக்கம் போல நம்ம ஆயத்தை கையில் எடுப்போம். ஏமாறுறவன் இருக்கான், அவன் ஏமாத்ததுக்கு வந்திருக்கோம். இப்படிதானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சரி, ஆனா நம்ம வீட்டுல ஒரு சீடி இருக்கான்னு தெரியும்ல, அவன் சத்தியமா நம்மள கைது பண்ண மாட்டான். எப்படி சொல்ற? அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டல. இன்னத்துக்கு செம்புலி மாவா வேலையை காட்டியிருப்பா. ஏன் மவளை நம்பி நீ வேலையை கொடுத்துருக்க, அவ சொதப்பி இருப்பா. இல்ல, இந்த வாட்டி அவ சொதப்ப மாட்டான். பேசாம செம்புலி மாவா நிப்பாட்டிட்டா என்ன? அடுத்த வயசு பத்தலையே, அதானே பெரிய பிரச்சனை போச்சு. இல்ல, இந்த திருப்பு நம்ம திருச்சிலே நிப்பாட்டிடலாம். சரி, அப்ப திருச்சிலே பார்க்க போமா? சரி, வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி நல்ல சிவனுக்கு வேணா பொங்க வச்சிருவோமா? அவனுக்கு எத்தனை வாட்டி தான் பொங்க வைக்க? பொங்க வச்சாலும் திருந்த மாட்டேங்கானே. நமக்கும் ஐடியா கொடுக்கான், அதே நேரத்துல அந்த ஆதிராக்கு கைக்கூலியாவும் இருக்கான். இந்த கைக்கூலியா இருக்கிறவன் கடைசி வரைக்கும் கைக்கூலியா தான் இருப்பான். அவனை மாத்தவே முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கலாம். தேன்மொழி மாதிரி எப்படி அடிச்சு பண்ணி அவங்க கிட்ட 5000 கோடி சுத்தி இருக்கா பாரு. அது சரி, நம்மளால அந்த நல்ல சிவன் கிட்ட 500 கோடி கூட எடுக்க முடியல. அந்த தேன்மொழி போய் 5000 கோடி எடுத்திருக்கு. கோடி எடுத்த போய் தானே கோடி கோடி ஹாஸ்பிட்டல் போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் பொண்ணு தர மாதிரி ஒரு துணை கிடைக்குமா? அவளுக்கு கிடைச்சிருக்கு. நமக்குள்ளவே எப்ப நம்மள கண்டுபிடிச்சு உள்ள தள்ளலாம்னு அலையுது. பொண்ணு தரக்கிட்ட அந்த பதவி இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட முடியும். அவன் சப்போர்ட்ல இருக்குது, அதனால நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த நல்ல சிவனுக்கு எவ்வளவு பொங்க வைக்க முடியுமோ அவ்வளவு வச்சிருவோம்னு சொல்றேன். சரி, நேத்தே தினேஷுக்கு என் மேல டவுட் வர ஆரம்பிச்சிட்டு. என்னட்டி சொல்ற? தினேஷர் ஆபீஸ்க்கு ரைடு போயிருக்குது, சிஐடி எல்லாம் போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே குழப்பம், எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க, நான் நேர்மையா தானே இருக்கேன்னு. எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஆதிரா வேலையா தான் இருக்கணும். அதனால என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீ ஏதாவது எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கியான்னு. நான் இல்லைன்னு சாதிச்சுட்டேன். என்னைக்குனாலும் தெரியாமலா இருக்க போதே. அதுக்காக 500 கோடி வாங்கி வச்சிருக்கேன். பின்ன அவங்க கிட்ட சொல்லவா முடியும்? 500 கோடி? ஏட்டி சீக்கிரம் நல்ல சிவனுக்கு பொங்க வச்சு அந்த 500 கோடியை அடைச்சிருவோம் டி. ஏக்கா, வேற எதுவுமே வழி இல்லையா? நீங்க பாரு, ஒரு நல்ல காரியத்துக்காக அட்டை போட்டோம். சரி பரவாயில்ல விடு, அதை அடைச்சிடலாம். இங்க பாரு, நம்ம எப்படியும் மாட்ட போறது உறுதி. அதுக்குள்ள நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் எங்கெங்க சேஃப்டியா கொண்டு தள்ளணுமோ அங்க கொண்டு தள்ளிடணும். ஓகே? ஏமாவா நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிட்டா. இனி அவ உசரா இருந்துக்கிடுவா. பையனை கொண்டு இடத்துல சேர்த்துட்டேன். இருந்தாலும் நம்ம மாட்ட போறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நம்ம ஜெயிலுக்கு போகிறத வைக்கிறதெல்லாம் பிள்ளைங்க பார்த்தா எதிர்காலம் ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கு முன்னாடி கண்காணாத இடத்துக்கு அனுப்பிடலாம். அதுக்கு தேன்மொழி பார்த்துக்கிடுவா. சரி, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வீட்டில் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. அக்கா, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்ம விக்கியும் ஆனந்தையும் தனி கொடுத்து அனுப்பணும், தருணையும் அழகுராணியும் வெளியூருக்கு அனுப்பணும். இப்படி எல்லாரையும் நம்ம குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சாதான் நாளைக்கு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. இல்ல, விக்கி போற மாதிரி தெரியல. இப்போ பிரச்சனையில இருக்குது டேனியும் விக்ரமும் தான். இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு வராம பாத்துக்கணும். நாளைக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதனால ஏதாவது முகம் சுளிக்கிற மாதிரி அவங்கள பண்ணினாதான் வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. இல்லைன்னா நாளைக்கு அவங்களுக்கும் என்கொயரி கேஸ்ன்னு போயிட்டுனா அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிரும். சரி, என்னென்ன பண்ணணும்னு சொல்லு, அத்தனை நானும் பண்ணிடுறேன். இல்ல, மீனாக்குட்டி தான் அந்த விடுக்குன்னு பேசுவா. அதனால மீனாக்குட்டி பேசிட்டா சரியா இருக்கும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. எப்படியோ நம்ம வீட்டுக்கு நம்மளை விட்டு பின்வாங்குவாங்க, அது உறுதிதான். அது தெரிஞ்சது தானே. அது பாத்துக்கலாம். நாம என்ன இன்னைக்கா தனியா இருக்கோம், அது பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 500 கோடி மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சிடும். அப்பதான் நம்ம நிம்மதி பெருமூச்சு விட முடியும். அப்பா, இந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கான வேலை முடிஞ்சதுன்னு நிம்மதியா போய் சேர முடியும். நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டமாவே போயிடுச்சு பாத்தியா? பிறந்ததுல இருந்து போராடிட்டு இருக்கோமே, அதான் ஒரு அடியே ரெஸ்ட் எடுக்க போறமே. விடு. ஒரு குட் கொஸ்டின். இது செம்பகவல்லி. என்னடி? அதாவது நீ செத்ததுக்கு அப்பதான் நான் சாவேன், சரியா? குவாரட்டை அடிச்சு விட. அதாவது நான் செத்து கிடக்கும் போது எப்படி இருக்கேன்னு நீ பார்க்கணும், அப்படித்தானே? ஆமாடி. உள்ள கத்திரிக்காய் இரு, சோத்துல ரசத்தை வைக்க. இதை மட்டும் நீ வைக்க சோறு ரொம்ப ருசியா இருக்கும் பாரு. நீ வைக்கிற சோறு விஷமா தான் இருக்கும். ஐயோ, இவ்வளவு சண்டை ஆரம்பிச்சுட்டாள்.
நாலு பேருமே ஜாப் போறது உறுதி. இத நீ நான் வேற முந்திக்கிட்டாங்க. உனக்கு மேல ஒண்ணு போக வேண்டியதான். ஏ மீனா குட்டி, உனக்கு ஃபீல் இல்ல? இருந்துச்சு ஒன்ஸ் அப்பான் டைம். இப்ப பழகி போச்சு. குட் குட். மீனா குட்டி தான் குட்டி. எனக்கு அப்படித்தான் பத்துக்க. எவ்வளோ பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை கூட காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எட்டிலா சீரியஸ் என்ன மட்டும் 500 கோடி ஆட்டை போட முடியுமா என்ன? ஜோக்கா இருந்தா 500 கோடி ஆட்டை போட முடியும். இப்போ என்ன 500 கோடி ஆட்டை பண்ணும்? எங்க ஆட்டை போடணும் மட்டும் சொல்லி எப்படி ஆட்டை போட்டு வரேன்னு மட்டும் பாரு. 500 கோடி ஆட்டை போடுறதுக்கான பிளான் கிடைச்சாச்சு. அதானே பார்த்தேன், நீ தான் பிளான் பண்ணியாச்சே. சவுத்ர பாண்டியன் ஒரு எம்பியா. அந்த எம்பிக்கு மலைவாசி மக்கள் ஓட்டு அதிகமா இருக்குது. அதனால கேளுங்க, ஆனா அந்த மலைவாசி மக்கள் வாழ்றது தனி காட்டுக்குள்ள, அதாவது மலைக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. ஒரு டக்கர் மட்டும் போய்கிட்டு இருந்திருக்கு ஒரு ஒத்த வழி பாதையில. சரி, அந்த ஒத்த வழி பாதையும் நிலச்சரிவுல அந்த இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போச்சுது. இப்போ அந்த மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுட்டு. சரி, துண்டிக்கப்பட்டதுனால அந்த மக்கள் வழிபாதையா ஆத்து வழியை தான் பயன்படுத்தி இருக்காங்க. சரி. அதே மலையனால எப்பவும் நீர் வரத்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் மக்கள் அதை பழகுனால அது வழியா தான் பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் அந்த ஆத்தோட படிவம் எல்லாம் மாறி போச்சுது. அப்படின்னா மக்கள் எப்பவும் ஒரே வழித்தடத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரிதான் அந்த ஆத்து பகுதியும் ஒரே வழித்தடத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தின தடம் மறுபடியும் நிலச்சரிவுனால அதுவும் சீர்குலைஞ்சு போச்சுது. இப்போ நிரந்தரமான வழி இல்லாம அவங்க தற்காலிகமா ஒரு மூங்கில பயன்படுத்தி தான் ஆற்றை கடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. மூங்கில்னா மூங்கில்ல ஒரு பாலம் மாதிரி அமைச்சு அது வழியா தான் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அதிக நீர்வீழ்ச்சினால அதுவும் அரைச்சிக்கிட்டு போயிட்டுது. அப்படி அரைச்சிட்டு போகும்போது கிட்டத்தட்ட 6 உசுறு போயிருக்குது. இது வெளியிலயே இந்த நியூஸ் வரல. வேலைக்கு போயிட்டு திரும்புறவங்க பாதி பேர் உயிர் திரும்புறதே இல்ல. மலைக்கு அந்த சைடு நடக்கிறனால இந்த பத்திரிக்கை நியூஸ் எதுவுமே அந்த சைடு போறதே கிடையாது. ஏன்னா அந்த மக்களே பயன்படுத்துறதுக்கு பயந்து தானே பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது எந்த ஒரு தகவலும் வெளி உலகத்துக்கு தெரியாம மறைமுகமா இருந்திருக்குது. அங்க உயிர் சேதம் நிறைய நடந்துகிட்டே இருந்திருக்கு. இத அங்க படிச்ச ஒரு பொண்ணு இத தைரியமா சோசியல் மீடியால பப்ளிக் பண்ணிட்டா. இப்போ அந்த எம்பியை தான் எல்லாரும் கேலி கட்டு இந்த எம்பியும் நான் பாலம் கட்டி தரேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதையும் கவர்மெண்ட் நம்பி கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட டெண்டர் விட்டுருக்காங்க. அவன் 1000 கோடிக்கு அந்த பாலத்தை கட்டுவான்னு நினைக்கிறீங்க? அவன் ஆல்ரெடி அதுல 500 கோடிய அவனோட சொந்த பணமா மாத்திட்டான். சரி, மிச்சம் 500 கோடி தான் கவர்மெண்ட்டுக்கு அதுல பாலம் கட்ட போறதா கணக்கு கட்டியிருக்கான். அந்த 500 கோடி அவன் சொந்த செலவுக்காக பயன்படுத்த வச்சிருக்கான். நான் அந்த மலைவாசி பொண்ணு அதான் சோசியல் மீடியால பப்ளிக் பண்ணால அந்த பொண்ணை தட்டி தூக்கிட்டேன். எப்படி? அவனுக்கு ஏகப்பட்ட கொலை முயற்சி. அதனால நானும் பொண்ணு தெரியும் போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டோம். அந்த பொண்ணுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு, எங்க எப்படி பதக்குவாங்கன்னு. அதனால நம்ம காட்டுக்கு போய் அதை எடுத்துடலாம். 500 கோடி விட்டு காட்டுல வச்சிருக்கா. ஊருக்குள்ள இருந்தா தெரிஞ்சிரும்ல. காட்டுக்குள்ளனா மக்கள் என்ன 1000 கோடியா பார்க்க போறாங்க, யார் ரைடுக்கு போறா அப்படிங்கிற தென்னா வெட்டுதான். ஆனா குறிப்பா இந்த இடம்னு எதுவும் தெரியாது. அப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்காருல. அது அந்த பொண்ணு காட்டிலே வளர்ந்த பொண்ணு, அது நமக்கு வழிகாட்டுதுன்னு சொல்லியிருக்கா. சரி, 1000 கோடியும் அடிக்கிறான். 500 கோடி அடிக்க கூடாது, 1000 கோடியும் அடிச்சுட்டு அவன் மக்களை ஏமாத்த நினைச்சான் பாரு, அதுக்கு சேர்த்து ஆப்பு வைக்கணும். பாலம் நான் ஆல்ரெடி பாலம் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். அதாவது அந்த ஊர் மக்களே சேர்ந்து கட்டுற மாதிரி பிளானை போட்டு நன்கொடை பிரிச்சு கட்டுற மாதிரி அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பையனை ஒரு மையமா வச்சு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பாலம் ரெடி ஆயிட்டு. இவன் கட்டி கொடுக்க மாட்டான், அப்படியே ஆரம்பிச்சு வச்சு அப்படியே நிப்பாட்டிடுவான். அங்க எவ்வளவு ஓட்டு இருக்குது? அங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஓட்டு விழும். ஓ, அவ்வளவு மக்கள் அங்க இருக்காங்களா? இருக்காங்க. கரண்ட் கிடையாது, படிப்பு இல்ல, எந்த வசதியும் இதா கிடையாது. அப்போ நம்ம ஏன் பள்ளிக்கூடத்தை அங்க வைக்கல? நமக்கிட்டையும் போதுமானது இல்ல. அந்த 150 குடும்பத்தை நம்ம ஏன் எடுக்க கூடாது? நிறைய கேள்விகள் கேட்பாங்க, சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம். நான் சொன்ன வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சா போதும். அப்ப இந்த நல்ல சிவங்கதா இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, அன்னைக்கு எப்ப வேணாலும் ரைடு வரும், எப்ப வேணாலும் கைது பண்ணுவாங்க. மாமா கூட இருக்காருல்ல, கூட இருந்தாலும் கைது பண்றதுதான். அது நல்ல சிவ இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா அன்னைக்கு மாமியார் கைதானா இந்த நல்ல சிவன் கைதாயிருவானே. ஆதிராவே கிரிமினல், அவ கூட இருக்கிறவன் அதை விட பெரிய கிரிமினல். அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான். ஆமா, நாங்களும் பார்த்தோம். அவன் பணத்திலே மதக்கிறவன், பணத்தால எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவன், பணப்பை பிடிச்சவன். நாம ஏன் அவங்கிட்ட இருந்து ஆட்டை போடக்கூடாது? நான் எப்படி மைனி, நானே தள்ளு வண்டி வச்சு வித்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் ஓட்டு போடுவா? அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். நீ நிக்கிறதுக்கு தயார்னா சொல்லு. உண்மை நேர்மை இதுதான் இப்ப எங்களுக்கு முக்கியம். இல்லம்மா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் நின்னுருவா. ஒருவேளை அவ தோத்து போயிட்டா உங்களுக்கு தானே நஷ்டம். அரசியல்னா ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும், அது முக்கியம் இல்ல. எங்களுக்கு இப்போ நம்பிக்கையான ஆளு தேவை. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு.
நான் இருக்கேன், நம்பி வரலாம். இவங்க மாமியார் கிட்ட ஒரு வார்த்தை. அம்மா தானே, நான் பேசிக்கிட்டேன். பிரச்சனை பார்த்து பயப்படுறவன் நான் கிடையாது. எனக்கு என்னன்னா, என்னால உங்களுக்கு எதுவும் நஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் எதுவும் கிடையாது. என் புருஷனே எனக்கு சரி கிடையாது. அதான் யோசிக்கிறேன், நாளைக்கு யாராவது ஏதாவது அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா எனக்கு எவ்வளவு அவதூறு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புருஷன் சரியில்லாதனால நானே வந்து ரோட்ல நின்று வியாபாரம் பாக்குறனால 1000 பேச்சு ஏச்சு வாங்கிட்டு இருக்கேன். இல்லாத பேரெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதுல எப்படி எனக்கு யாரும் ஓட்டு போடுவா? அதை மாத்த முடியும். நீங்க நிக்கிறீங்களா? சத்தியமா அதை மாத்த முடியும். மாத்த முடியுமா? சத்தியமா மாத்த முடியும். நம்ம வசந்த இடத்துல இருக்கும்போது நம்மள காரி துப்புனவங்க கூட அண்ணாந்து பார்த்து வணக்கம் சொல்லுவான். சீனி சொன்னவங்க கூட சாருன்னு சொல்லுவான். என்னைக்கும் வசந்த இடத்துக்கு தனி மதிப்பு உண்டு, தனி பவர் உண்டு. நீங்க எவ்வளவு கெட்ட பேர் வாங்கினீங்களோ அதே அளவுக்கு நல்ல பேரை அதே வாய் சொல்லும். சீ, அவளாங்கிற ஒரு வார்த்தை அவ உயர்ந்த இடத்துக்கு போகும்போது அவங்களா அப்படின்னு மாறும். அதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க கண்ணீருக்கு கிடைச்ச ஒரு பரிசுன்னு கூட சொல்லலாம். இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்ட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நின்றுமா, நிஜமாவே மாறுமா? அதான் சொல்றல, சத்தியமா மாறும். எப்பவும் நீ எங்களை நம்பலாம், உங்களை நம்பாமலா? நீங்க எவ்வளவு பெரியவங்கன்னு எனக்கு தெரியும். உங்களால இன்னைக்கு எத்தனை ஜீவன்கள் சாப்பிடுது, எத்தனை ஜீவன்கள் படிக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். கெட்டவங்ககிட்டயும் இருக்கவன்ட்டு பிடிக்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குங்க. அதுல என் பங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா என் உசிரே போனாலும் பரவாயில்ல, நான் வாரேன். எனக்குன்னு ஒரு பிடிமான என் பொண்ணு மட்டும் தான். அவ கரையேறிட்டா, அவ படிச்சு முடிச்சிட்டா. இனி அவ லைஃப் அவ பாத்துக்கிடுவா. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு அவ நல்லா கத்து வச்சிருக்கா. அவ படிச்ச படிப்பு அவளை நல்ல நம்பிக்கை கொண்டு வரும்னு நம்புறேன். இனி நான் எனக்காக வாழ போறேன். என் துணை சரியில்லாதனால நான் பட்ட அவமானம், வேதனை, அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் எனக்கு ஒரு வழியை கொடுத்திருக்காரு. வேண்டாம் தூக்கி எரிஞ்சிருவனா என்ன? கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், பரவாயில்லையா? கொஞ்சம் மிரட்டல்கள் வரும், பாத்துக்கலாமா? உசிரே போனாலும் பரவாயில்ல. என் பொண்ணு இதுல நின்னானாது ஒரு சரித்திரம் இருக்குமே, அது போதுமா? அவ என்ன தினம் சாவமலா இருக்கா? தினம் பல குடிகாரங்களால அவ தினம் சித்திரா நினைச்சிட்டு தான் இருக்கா. தினம் செத்து தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கா. சாப்பிட வரேங்கிற பேர்ல என் பொண்ணை பாக்குற பார்வையும் அவ தினம் செத்து தானே பொழைச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு நல்ல கருத்துக்கு நின்று உயிர் போறது ஒண்ணு தப்பு இல்லையே. நிம்மதியா உயிர் கொடுக்கலாமா? உயிர் கொடுக்க வேண்டியது இருக்காது, கொஞ்சம் தைரியமா நிக்க வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தைரியம் இல்லாம போயிருமா என்ன? உங்களை பார்த்தாலே ஒரு தனி தைரியம் வருது. நான் நிக்கிறேன். எவன் மிரட்டுறான், எப்படி மிரட்டுறான்னு பார்க்கலாம். எப்படி மிரட்டுறாங்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். சரி தர செல்வி, சரி, மத்ததெல்லாம் நான் சொல்லி அனுப்புறேன், சரியா? சரிங்க மேனி. என்னது, அரசியல நிக்க போறாளா? பொட்டச்சு கால கைப்பிட்டு நிக்கதா? யார கெட்ட அரசியல நிக்கா? எப்படி நிக்கிறா நானும் பாக்குறேன். ஓ, என்ன அசிங்கப்படுத்தறான்னு முடிவு பண்ணிட்டாளோ? அத்தை, பாடி எடுப்பட்டவள பாத்தே, கொஞ்சம் வளர்ந்து பேசுங்க. மானம் கெட்டவளுக்கு மரியாதை ஒரு கேடு. ஆமா, நான் மானம் கெட்டவதான். அந்த மானத்தை மாத்ததுக்கு தான் நான் நிக்க போறேன். இங்க பாரு, அந்த அன்னைக்கிளி குடும்பம் பேச்ச கேட்டு தெருல போய் நின்றாள. அவளும் உசுருக்கே உத்தரவாதம் கிடையாது. இத நீ வேற உசுரோட தான் வாழ நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம். நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் கௌரவமா நினைச்சத சாதிச்சு முடிச்சிட்டு சாக நினைக்கிறேன். அந்த ஒரு நாளைக்கு எனக்காக வாழ நினைக்கிறேன். அந்த ஒரு நாளும் நான் வாழ்ற வாழ்க்கை திருப்தியா இருக்கணும். நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கான ஒரு நிரந்தரம் இருக்கணும். முகாந்திரம் இல்லாத வாழ்க்கை வீடு. சும்மா எல்லாரும் மாதிரி பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் இருக்க கூடாது. நம்ம இங்க என்ன சாதிச்சுட்டு போனோங்க தான் ரொம்ப முக்கியம். அப்ப இது வரைக்கும் பிறந்து வந்து செத்து போனவங்க இழுச்சு வாய்ப்பையலாம். அதுதான் உண்மை. யா போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாம தின்னோம் படுத்தோம் தூங்கணும் பிள்ளைங்களை பெத்தோன்னு போய் சேர்றதை விட, ஆமா, நான் அன்னைக்கிளி அம்மா மாதிரி வாழ நினைக்கிறேன். 1000 மூத்திரம் வரட்டும், 1000 நிந்த வரட்டும், நான் நிப்பேன். அன்னைக்கிளி அம்மா இப்ப வேணா 1000 பிரச்சனை சந்திக்கலாம். ஆனா செத்தால் இல்ல, இது 2000 வருஷம் ஆனாலும் அவங்க பேரு புகழ் இந்த மண்ணை விட்டு அழியாது. ஏன்னா விதைச்ச விதை அப்படி. நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அன்னைக்கிளி அம்மா மாதிரி வாழ நினைக்கிறேன். அவங்கள மாதிரி வாழ முடியாது. அவங்க செஞ்ச ஒரு செயல, ஒரு சின்ன செயலை செஞ்சுட்டு செத்து போலான்னு நினைக்கிறேன். இங்க பார், அரசியல நிக்கிறது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. கண்டவன் கண்ணெல்லாம் நம்ம மேலதான் படும், பரவாயில்லையா? இப்ப மட்டும் ஊர்க்காரன் பார்வையே என் மேலதான் இருக்கு. நீங்களும் உங்க பிள்ளை என்ன கொடையா வந்து பிடிச்சிட்டீங்க. தினம் தினம் நான் செத்து பிழைக்கிறேன். தெரியும், கண்டவன் கண்ணு படும் தெரியும். அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுப்பா. இங்க பாரு, ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க. உனக்கு வயசுக்கு வந்த புள்ள இருக்குது. கடைசியா எல்லாரும் இப்படி சொல்லிதான் மிரட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணை படிக்க வச்சிருக்கேன். அவளுக்கு வாழ தெரியும். அவ ஒண்ணு பச்சை புள்ள இல்ல. அவ வாழ்க்கைய அவ பாத்துக்க தெரியும். நான் பெத்த வளர்த்த ஆளாக்கிட்டேன், படிக்க வச்சுட்டேன். என் கடமை முடிஞ்சது. இனி எனக்கான கடமை செய்ய விடுங்க. ஒரு தாயா நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு மருமகளா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன். இனி எனக்கான கடமையை செய்ய விடுங்க. இதுதான் உன் முடிவா? இதுதான் என் கடைசி முடிவு. இதுல என் உசுறு பிரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல.
உனக்கு புருஷன் ஒருத்தன் இருக்காங்கடா, நீ மறந்துடாத. பொண்டாட்டிங்களையும் உங்க புள்ள மறந்து போயிட்டாரே. ஒரு நாள் ஒரு வேளை சொத்தை எனக்கு போட்டுப்பாரா இல்ல என் மானத்தை தான் காப்பாத்துனாரா? என்ன புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் எதுக்கு தெரியுமா தோணு? உடலுக்கு மட்டும் இல்ல, வெளி உலகத்துல நடக்கிற ஆபத்து, பிரச்சனை, மானம், அவமானம் எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு தான். எங்க அப்பா எங்களை கைவிட்டுட்டு போனப்போ எங்க அம்மா மானம் போனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய காப்பாத்தணும்னு என்ன காப்பாத்தினா. ஒரு பொண்ணால ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியும், ஆனா ஒரு ஆணு தான் வழி தவறி போனா அப்படியே குடும்பத்தை விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்படி கேடு கட்ட பிள்ளைய பெத்துட்டு இந்த பிள்ளைய கேட்டுட்டு தான் நான் அரசியல நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது நான் ஒவ்வொரு நாளும் படுற வேதனை. உங்க புள்ள மாதிரி நானே இருந்திருந்தா இன்னைக்கு நீங்களும் இல்ல, உங்க பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையே இல்ல. என் மானம் போனாலும் பரவாயில்லனே, என் பிள்ளைய நான் ஆளாக்குனேன். அதான் உங்க வீட்டு வாரிசை நான் ஆளாக்குனேன். நானும் கைவிட்டு இருந்தா அன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு போயிருந்தா. யோசித்து பாருங்க அத்தை, நானும் என் வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிருந்தா, என் சந்தோஷம் தான் முக்கியம்னு போயிருந்தா நான் நல்லதா வாழ்ந்திருப்பேன். இப்படி அவமானம், கஷ்டம், தூக்கம் இன்மை, இப்படி எந்த கஷ்டத்தையும் நான் நினைச்சிருக்க வேண்டாமே. எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்டு நான் போயிருந்தேன்னா ஏதோ ஒரு இடத்துல நல்லதை நான் வாழ்ந்திருப்பேன். நான் அப்படி பண்ணலையே. உங்க புள்ள கைவிட்டாலும் இந்த குடும்பத்தை நான் கைவிடலையே. நான் உழைச்சேனே, நான் அவமானப்பட்டேனே. இப்ப நான் எனக்காக வாழ போறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் பத்துக்கிட்டு வருதுல. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என் வலி வேதனை உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்காக நான் வாழ்ந்தது எப்பன்னு சொல்லுங்க பாப்போம். நான் எனக்காக வாழ்ந்தது எப்பன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் சொன்னேன், என் அப்பா கைவிட்டுட்டு போனா கூட எங்க அம்மா கிட்ட நான் வாழ்ந்தேன், சந்தோஷமா வாழ்ந்தேன். ஆனா உங்க பிள்ளைய கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போச்சதே. இப்ப நான் எனக்காக வாழ நினைக்கிறேன். என் கூட வந்து நிக்க சொல்லல, என்னை தடுக்காதீங்கன்னு தானே சொல்றேன். ப்ளீஸ் அத்தை, நான் ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு போறேன். நான் வாழவே இல்ல, நான் வாழவே இல்ல. ஒரு நாள் கூட வாழல. கடைசியா ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்படுதேன். எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுதேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும்னு, நான் பட்ட அவமானத்தெல்லாம் போக்கிட்டு போகணும்னு ஒரு ஆசைத்தை. நான் இழந்த மானத்தெல்லாம் திரும்ப வாங்கணும்னு ஆசைத்தை. கௌரவமா சாகணும், சாகும்போது அது நான் கௌரவமா சாகணும். அது ஒரு நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அதனால என் தலையை துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. நான் துணிஞ்சு நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், தடுத்துறாதீங்க, தடுத்துறாதீங்க. போ வாழ, உனக்காக வாழ்ந்துட்டேன். மீறி என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம்.